சென்னையில் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 93. தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரான குமரி அனந்தன் வயது மூப்பு காரணமாக குடியாத்தம் காக்கா தோப்பில் அமைந்துள்ள அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் டாக்டர்கள் கண்காணிப்பில் பராமரிக்கப்பட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன் அவரது உடல்நிலை மோசம் அடைந்ததால் சென்னை வானகரத்தில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு குமரி அனந்தனின் உயிர் பிரிந்தது. குமரி அனந்தனின் உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது மகள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு உள்ளது. தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியாக இருந்த குமரி அனந்தன் பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய பெருமை பெற்றவர். 5 முறை MLA-வாகவும் 1 முறை நாகர்கோவில் தொகுதி MEP-யாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மறைந்த குமரி அனந்தனுக்கு 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் தகேசால் விருது வழங்கப்பட்டது. குமரி அனந்தன் கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரத்தில் மார்ச் 19, 1933 இல் பிறந்தவர் குமரி அனந்தன். சுதந்திர போராட்ட தியாகி ஹரிகிருஷ்ணன் மற்றும் தங்கம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்த இவரது இயற்பெயர் ஆனந்தகிருஷ்ணன். இதுவே பின்னாட்களில் குமரி அனந்தன் என்றானது. தமிழ் மீது ஆர்வம் கொண்ட குமரி அனந்தன் தமிழில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றார். கிருஷ்ணகுமாரி என்பவரை துணைவியாக கொண்ட இவருக்கு 4 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். இவர்களில் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று மருத்துவர், அரசியல்வாதி, தெலுங்கானா கவர்னர், புதுச்சேரி துணைநிலை கவர்னர் என பன்முகத்தன்மை கொண்டு பணியாற்றி வருகிறார். அரசியல் வாசம் தன்னை கவர்ந்திழுக்க அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட குமரி அனந்தன் 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதி